பேரு? மல்லிகா. மல்லிகாவா? மல்லிகையேவா? அப்படி சொல்லலாம். ஓகே. சோ இப்ப ஜென்ரலா வந்து பொண்ணுங்களுக்கு வந்து கோல்டு மேல வந்து ரொம்ப லவ்வா இருக்கும் இல்லையா? சோ முதல்ல வந்து இயர்லி வந்து கோல்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. இப்போ வந்து மந்த்லி போய் இப்போ ஒரு நாளைக்கு காலை மாலை அப்படின்னு மாறிட்டு இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைட்டு இருக்கேன்னா, இவன் என் டாட்டர். இப்போ என் டாட்டருக்கு வந்து நான் ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறேன்னு எனக்கு ஒரு பயம் இருக்கு. நான் அந்த ஷாக்ல இருந்து வரல. டாக்டர் சந்தர போட்டுருங்க. பேபி ஷாப் போட்டு விളിப்பீங்க. எப்படி வேணா வச்சுக்கோங்க. ஷாக் ஆகாதுங்க யாருமே கிடையாது. அத பாத்துக்கோங்க. இவங்க வந்து அவங்களோட மம்மியா. ஓகே. சொல்லுங்க. என் பொண்ணுடைய ஃபியூச்சர் நினைச்சதா இப்போ பயமா இருக்கு. வேற ஒன்றும் இல்லை. இவளுக்கு மேரேஜ் அப்படி ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கீங்களா, ஜுவல்ஸ் மேலாம் எங்களுக்கு இது கிடையாது. கதை புரியுதா? சொல்லிட்டே இருங்க அப்படின்னு நீங்க சொல்லதான் என்னால எங்க இருக்க முடியுமே. இப்போ இவளுடைய ஃபியூச்சருக்கு என்ன பண்ண முடியும்னா, நம்மளுக்கு வந்து ஜுவல்ஸ்லாம் போட முடியலன்னா செட்டில்மெண்ட் தான். அப்படி பார்த்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதான், முடிஞ்சிச்சு. ஹாய் மேம். ஹாய், என் பேர் ஜனனி. ஜனனி. ஓகே, நைஸ் நேம். ஜென்ரலா ஒரு क्वेश्चन தான். இப்போ வந்து கேர்ள்ஸ் அப்படினாவே கண்டிப்பா வந்து ஜுவல்ஸ் மேல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்ல இருப்பாங்க. எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா? இப்போ நாளுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து இயர்லிக்கு தான் வந்து கோல்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மாசம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து டெய்லியே வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இப்போ வந்து காலையில ஒரு ரேட் இருக்கு, மதியம் வேற ரேட் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ கோல்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக இனி யாரும் கோல்டு போடவே முடியாது. கோல்டு மேலே இருக்க ஆசை எல்லாம் விட்டுற வேண்டியதுதான். எங்கெல்லாம் இன்விடேஷன் கிடைக்குதோ நம்ம ஆக்சஸ் ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி வாங்கி நீட்டாக போட்டுட்டு நீட்டாக கலட்டி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். மற்றவங்க யாரும் கோல்டு வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல, ஏற்றிட்டு இருக்காங்க. மேபி இன் ஃப்யூச்சரில் கோல்டு இல்லை, எஜுகேஷனுக்கு வந்து நிறைய ப்ரியாரிட்டி கொடுத்துட்டு பசங்களை நல்லா படிக்க வச்சு, அது மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எஜுகேஷன் தான் நினைக்கிறேன் கோல்டை விட. பட் நீங்கள் சொல்கிற மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை 3 மாதத்துக்கு ஒரு தடவைலாம் ரேட்டு ஏறலைங்க. 3 நிமிஷத்துக்கு ஏறுற மாதிரி ஏறின்னு இருக்குது. ஓகேங்களா? இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன் வந்து அதுதான். ஸோ முடிஞ்சளவு நிறைய பேர் நிறைய பணத்தை வேஸ்ட் பண்ணுறாங்க வேறு விதத்தில். முடிஞ்சளவு கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அது கொஞ்சம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அந்த மாதிரி விஷயத்தை கொஞ்சம் தவற விட்டேன். அது நீங்கள் யாருமே தவற விடாதீங்க. ஸோ இது முடிஞ்ச அளவுக்கு சேவ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதை பற்றி என்ன நினைக்கிறேன்னா, நம்ம தங்கம் வாங்குற அளவுக்கு இப்போதைக்கு இல்லை. அந்த மைண்ட் செட்டே வராதாட்டிருக்கு போக போக. குழந்தைங்கள வந்து படிக்க வைக்கிறதே பெட்ரு. அதுதான் அது உங்களுக்கு கடைசி வரைக்கும். நகைன்றது ரொம்ப கஷ்டம். வாங்கவே நினச்சி பார்க்காத முடியாத அளவுக்கு ஏறிக்கிட்டு போயிடுச்சு. இனிமே நாங்கள்லாம் 2 பொண்ணு 3 பொண்ணு வச்சுருந்தா எப்படி கட்டுறது? 1 கிராம் நகை கூட வாங்க முடியலை. முதல்ல சீட்டு போட்டு 1 கிராம் 1/2 கிராம் வாங்கினேன். இப்போ அதுவும் முடியாத பட்சத்தில் போயிடுச்சு. தங்கம்னு பேரை வேணால் வச்சுக்கலாம், தங்கம் வாங்கவே முடியாது. கண்டிப்பாக வாங்க முடியாது. இதை பற்றி என்ன நினைக்கிறது? மக்கள் கவர்மெண்ட் வந்து எல்லாம் ஏற்றிட்டே போகுது. எங்களால் வாங்க முடியலை. நான்லாம் 2 பொண்ணை வச்சுருக்கேன், என்னால் சுத்தர வாங்க முடியலை. இப்போதாக்கு ஜிஎஸ்டி அது இதுன்னு போட்டு நிறைய ஏற்றிட்டே தான் போகிறாங்க. இப்போ 1 பவுன் 1 லேக் மேலே வந்துருச்சு. இது குறைச்சிங்கன்னா ஃப்யூச்சரில் நான் எங்களை மாதிரி பொண்ணுங்க வச்சுருக்கவங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நாங்கள் வாங்கி கட்டி கொடுக்குறதுக்கு. ஆனால் சம்டைம் అంటే நம்ம ఇండియాలో గోల్డ్ కమ్మి ఇருக்கு మేడం. అంటే ఆల్రెడీ చైనా అదర్ కంట్రీస్ ఆల్రెడీ ఫుல்லாக வாங்கி வச்சுட்டாரு. நம்ம இந்தியாவில் கம்மி தான் இருக்குது கோல்டு. அதை ஃபுல்லாகவே எல்லாம் பசங்கள் எல்லாம் வாங்கிட்டாரு. அதுதான் பயமாக இருக்குது. அது டெய்லி டிவைடே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதான் கண்டிப்பாக இதை பற்றி பேசி தான் ஆகணும். கோல்டு ரேட் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. இப்போ இருக்க அதான் கொஞ்சம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருக்கவங்களாம் மேரேஜ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வெறும் ஹை லெவலில் இருக்கவங்க மட்டும் தான் இப்போ இதுமாரி கொஞ்சம் பண்ண முடியுது. மிச்சம் எல்லோரும் மிடில் கிளாஸு லோயர் கிளாஸ் இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டம். நான்லாம் இது 4 இயர்ஸ் பேபி வச்சுருக்கேன். அவங்க வர டைம்லலாம் எப்படி இருக்கும்னே சொல்ல முடியாது. இப்போ எங்கள் அம்மா சேவ் பண்ணி வச்சுருக்கதா நாங்கள் கொடுக்க முடியும் போல், அந்த மாதிரி இப்போ போயிட்டுருக்கு கோல்டு இதெல்லாம். ஆக்சுவலி எனக்கு இதில் வந்து மெயினான ஐடியா எதுவும் இல்லை. ஆனால் என்னென்னா, இந்த ஏர்த்தில் வந்து எவ்வளோ ரிசோர்ஸஸ் கம்மியாயிட்டே வருதுன்றதை நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எவ்வளோ இருந்தது, இப்போ எவ்வளோ அதிகமாக இருக்குது, நம்ம ஆக்சுவலி எதை நோக்கி போகிறோம் அப்படின்றது இதில் இருக்குன்னு எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா கம்மியிலேருந்து அதிகமாகுதுன்னா அப்போ அதோட சோர்ஸ் எவ்வளோ கம்மியாயிட்டு வருது அப்படின்றது எனக்கு இப்போ நீங்கள் கேட்டோன்னே எனக்கு அதான் ஸ்ட்ரைக் ஆச்சு. ஃபஸ்ட்டு வாங்கவே முடியாத அளவுக்கு தான் இருக்கு இப்போதைக்கு. என்னன்னா இருக்கிறதெல்லாம் நம்ம வித்துட்டு வேற ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு ஜுவல் ரேட் வந்து இருக்கு. ஸோ இப்போ நம்ம ரிச்சாக இருக்கவங்க வாங்க முடியும். பட் ஆனால் இந்த கொஞ்சம் சேர்த்து வச்சு வாங்குறவங்களுக்குலாம் வந்து இது ரொம்ப கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன் தான். ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ எந்த ஒரு மேரேஜ்க்கும் டவுரி கேட்கறது இல்லை. பட் ஆனால் பெரிய சின்ன
ஒரு ஃபேமிலியாக இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்கும். அவங்களுக்கு வந்து பண்ணும்போது நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும்போது அவங்களால அதை வாங்க முடியலையேன்னு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அந்த டைமுக்கு இது வந்து இந்த மிடில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமான ஒரு இதுதான். என்னன்னா இப்படி ஏறிட்டே போகுது விலைவாசி ஏறுற மாதிரி, இதுவும் வந்து அதுக்கு ட்ரிப்பிள்லாம் போகுது அப்படின்றது தான் கஷ்டமா இருக்கு. வாங்குறவங்க கவலைப்படும், வாங்காதவங்க ஏன் கவலைப்படணும்? அப்ப சும்மா வாங்குறதே இல்லையா? பொண்ணெல்லாம் வச்சிருக்கீங்களா? பொண்ணு இருந்தால் அவங்க படிக்க வச்சு அவங்க வாங்கிக்குவாங்கன்ட்டு ஒரு ஆசை. ஆமாம், ஏன்னா படிக்க வைக்கிறதே வருஷத்துக்கு 2 லட்சம் 3 லட்சம் செலவாகுது இல்லையா? அதுன்னு தான் நம்ம சொல்லுவாங்களாம். அது நம்மக்கிட்ட இல்லை, படிக்க வைக்கிறோம். அது நான் பசங்கிட்ட சொல்லி தான் வளர்க்குறேன்னு. படிக்க வைப்பேன், எவ்வளோ என்ன படிக்கும் படி, உன்னோட இதுவும் நீ தான் பார்த்துக்கணும். இப்போ என்ன கேட்டிங்கன்னா வந்து ஐம் நாட் பயங்கர கோல்டு லவர் கிடையாது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டு அந்த மாடல்ஸ் அதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி நல்லாவே வருது எக்ஸப்ஷனலாக. ஸோ அப்படி இருந்தால் ஐதர் சேவ் பண்ணி வாங்கணும், இந்த மந்த்லி சிட்டு அதெல்லாம் போடுறாங்களா அந்த மாதிரி பண்ணால் தட்ஸ் அ வெரி நைஸ் திங் டு டூ. அதர்வைஸ் பி ஹாப்பி பையிங் ஆன்டிக் ஜுவல்லரி எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் இதெல்லாம் ஐ திங்க் தட் மேக்ஸ் சென்ஸ். கோல்டு ரேட் வந்து ஏறிட்டு இருக்குன்னா நம்ம லேண்டுக்கு போகலாம். ஆக்சுவலாக லேண்டும் வந்து ஃப்யூச்சரில் நம்மளுக்கு அப்படி தான் போகும். ஏன்னா கோல்டு நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் இருக்கவங்க கொஞ்சம் இப்போதைக்கு வாங்கினாலும் இப்போ வாங்க முடியாது ஒரு மேரேஜ்னும் போது. ஸோ லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு. அத்தியாவசிய தேவைன்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்குலாம் இதெல்லாம் வந்து எட்டி பார்க்க முடியாத ஒரு விஷயமா மாறிட்டே போகுது. ஆக்சுவலி எங்களுக்கு வந்து எப்படின்னா லைக் அர்லியராக வந்து கோல்டு ஒரு விஷயம் வந்து சின்ன சின்ன சேமிப்பு வந்து ஒரு 500 ஒரு மந்த்லி வந்து சேர்த்து வச்சு யூஸ் பண்ணுறவங்களாம் நிறைய பேர் பார்த்துருக்கோம். லைக் நம்ம அம்மா அப்பா காலத்துலலாம் அவங்களுக்குலாம் வந்துட்டு லைக் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 500 ரூபாயோட வேல்யூ வந்துட்டு சின்ன சின்ன பசங்களுக்குலாம் வந்து அதோட வேல்யூ வந்து நல்லா எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ சேவிங்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் அப்படின்றதுக்கு வந்துட்டு கோல்டு விஷயத்தில் வந்து அவங்க நல்ல படிப்பினை கற்றுக்கிட்டு இருக்காங்க பெரியவங்கலாம். நம்மளுமே அது விஷயம்தான் வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கோம். நம்மலாம் ஃப்யூச்சரில் தங்கமே வாங்க முடியாது, இப்பயே சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்னு. இப்பயே சேர்க்கணும், இப்பயே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு இல்லையா? அதுதான் சொல்றேன். மேபி ஃப்யூச்சரில் டவுன் ஆகலாம், அப்ஸ் ஆகலாம். ஸோ இருக்க நகையை வச்சு சேவ் பண்ணி வச்சுட்டா ஃப்யூச்சர் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், ஃபாரின் போயிட்டு சம்பாதிச்சுட்டு வந்து வாங்கணும்னு நினைக்கிறேன். அதான் இப்போ கோல்டை விட்டுட்டு வெளியில ஃபோக்கஸ் பண்ணலாம், வேற எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ வெள்ளியும் ஒரு 1 kg 1.92,000 சொல்லுங்க. சரி, ஓகே, நம்ம வந்து அப்படி நினைக்கிறோம் இல்லையா? ஆனா மேரேஜ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா ஃபியூச்சர்ல வந்து நம்மளுக்கு கண்டிப்பா வந்து கல்யாணம் பண்ண சைடு, அதாவது மாப்பிள்ளை சைடுல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கேட்பாங்க, இல்ல நம்மளோட கௌரவத்துக்காக நம்ம ஜுவல்ஸ் வந்து போடுவோம் இல்லையா? ஸோ அது வந்து நம்ம எப்படி சேவ் பண்றது? சரி, ஆக்சுவலாக வந்து கோல்டுங்கிறது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் தான். ஸோ ஆர்னமெண்ட்ஸாக வாங்கி வைக்கிறதோட இந்த மாதிரி குழந்தைங்க இருந்தால் ஃப்யூச்சருக்காக சேர்த்து வச்சா நல்லது தான். மற்றபடி ஆக்சசரிஸாக கோல்டாக ஜுவல்ஸாக மாற்றி வைக்கிறதுல எந்த ஒரு யூஸும் கிடையவே கிடையாது. இப்போல்லாம் அதெல்லாம் தேவையில்லைப்பா. எல்லாருமே வந்து அண்டர்ஸ்டாண்டபிள் பர்சன்ஸும் இருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இமிடேட் ஜுவல்லரிஸ் வந்துருச்சு. எல்லாருமே வந்து வெட்டிங் ஆனிவர்சரியில் யாரும் கோல்டு போட்டு நிற்கல, இமிடேட் தான் போட்டு நிற்கிறாங்க. உங்களை நல்லா படிக்க வச்சுட்டு ஒரு டாக்டர், ஒரு இன்ஜினியரிங், ஒரு குழந்தைய நல்லா படிக்க வச்சாலே ஷீ கேன் ஏர்ன் மோர். ஸோ அவங்க லைஃப்க்கு கோல்டெல்லாம் விட அவங்களோட என்ஜாய்மெண்ட்டுக்கு தான் இப்போ பசங்க வந்து ரொம்ப ரெடியாகவே இருக்காங்க. இப்போ நான் என்ன என்ஜாய் பண்ணுறேன், என் லைஃப்பை வந்து எப்படி நான் பிளான் பண்ணுறேன், இந்த டே எப்படி பிளான் பண்ணி நம்ம வெளியே அவுட்டிங் போகலான்னு தான் பிளான் பண்ணுறாங்க. நான் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணுன்றது வந்து நிறைய பர்சன்டேஜ் வந்து மினிமம் 60% வந்து நினைக்கல. அதான் சொன்னேன், அந்த நகை வரதட்சணை நகை அப்படிங்கிறதோட படிப்பு, அதுதான் படிக்க வச்சா போதும். படிச்சா அவங்களுக்குன்னு ஒரு வேலை வாய்ப்பு அது வந்தாலே அதுவே ஓகே தான். இதெல்லாம் மாப்பிள்ளை வீட்டில் ஒத்துப்பாங்களா? ஒத்துக்கிட்டா மேரேஜ் பண்ணிட்டு, இல்லையா நம்மளோட வச்சுட்டு போக வேண்டியதான். அது வந்து ரொம்ப தப்பான விஷயம். அவங்களும் ஒரு பொண்ணு வச்சிருப்பாங்க, அவங்களும் ஒரு லேடி தான், அவங்களும் இன்னொரு வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ அவங்க வந்து இன்னொருத்தவங்களுக்கு பண்ணும்போது அது ரொம்ப தப்பு. அது இனிமேல் எங்கேயும் நடக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். பொண்ணு வச்சிருக்கவங்கனாலே வந்து சந்தோஷமும் இருக்கும், ஆனால் அதில் வந்து இந்த கல்யாணம் பண்ணுன்றது ரொம்ப கஷ்டமான ஸ்டேஜ் தான். நான் எங்கள் வீட்டில் நிறைய பேருக்கு பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு பேசுவாங்க. இவ்வளோ இருக்குது, இவ்வளோ கடன் வாங்கி செய்யணும், இவ்வளோ பண்ணணும் அப்படின்னு தான் எங்கள் வீட்டில் ரொம்ப இதாக பேசுவாங்க. அது கஷ்டம்தான், பட் வந்து பொண்ணுங்களுக்கு தனியாக அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஓகே, கவர்மெண்ட் வந்து ஒரு ரிமாண்ட் வைக்கணும் அப்படின்னா என்ன வைப்பீங்க? இதெல்லாம் குறைச்சிருங்க ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லுங்க. கவர்மெண்ட் கிட்டேன்னு கேட்க மாட்டேன். ஆக்சுவலி இது வந்து இந்த டவுரி கொடுக்கறதெல்லாம் வந்து நம்ம பழைய காலத்துலேருந்து ஆரம்பிச்சது. அதனால வந்து பொண்ணுங்களையும் பசங்களையும் ஒன்றா ட்ரீட் பண்ணாலே இந்த காசு கொடுக்கணும்,
இது பண்ணணும் அப்படின்றது இல்லாம ஒரு ஈக்குவலா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நிறைய இந்த பேப்பர் ஆப்ஷன்ஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த பேப்பர் கோல்ட் ஆர் காயின்ஸா வாங்கி வைக்கிறது பெட்டர். அப்புறம் இவ வளர்ற ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா இவளுக்கு இப்ப இருக்கிற மாடல் பிடிக்குமோ பிடிக்காதோ, அதுக்கு பதிலாக அது அட்லீஸ்ட் அது வாங்கிட்டு மேபி அதை வச்சுட்டா அப்புறமா அந்த மேக்கிங் சார்ஜஸ் அதெல்லாம் வந்து சேவ் பண்ண முடியும். இப்போ இருக்கிற சூழ்நிலை இப்போ எதுவுமே நம்ம கொடுக்காம எதுவும் சேல் பண்ணாமல் இருக்கிற கோல்டை நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு ஈக்குவலா வேற ஏதாவது எடுத்துட்டு வாங்க. ஆமா, இப்போ வந்து கோல்டு வந்து மற்ற விஷயம் மாதிரி இப்போ அந்த நிறைய விஷயம் அவங்க வாங்குறாங்க. சீரனம் கோல்டு மட்டும் இல்லை, அவங்க வந்து நிலம் வாங்குறாங்க. இப்போ வந்து நிலத்துக்கு போயிடலாம். ஆக்சுவலி அவங்களுக்கு வந்துட்டு அது வந்து ஒரு ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா அப்ரிசியேஷன் ஆகிட்டே இருக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் ஃபார் என்ன சொல்றது கோல்டுக்கு பதில் இதுல போனாங்கன்னா அவங்களோட ஜென்ரேஷன்ஸ்க்கும் அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். கோல்டு வந்து லைக் ஐ டோன்ட் திங்க் ஸோ அது நிறைய கிளாஷஸ் தான் எடுத்துட்டு வரும் ஃபேமிலிக்குள்ள. பட் அட்லீஸ்ட் பிளாட்ஸ் வந்து அவங்க வந்து டிவிஷன் பண்ணி அவங்க வந்து ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்து பிரிச்சு வச்சிடலாம் அழகா. அவங்களுக்கும் ஒரு பெஸ்ட் சேவிங்கா இருக்கும் ஆக்சுவலி கம்பேரிட்டிவ்லி. போயிட்டு சம்பாதிச்சுட்டு ஆமா. அப்படிங்கிறது வாங்குறீங்க. ஆமா. சரி, ஓகே. இப்போ ஜென்ரலா வந்து கல்யாணம் ஆகி போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பொண்ணு, இப்போ நீங்க வந்து ஒரு பொண்ணு சரியா, கண்டிப்பா கல்யாணம் ஆகும். கல்யாணத்துக்கு வந்து வீட்டுல இருந்து நகை போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல மாப்பிள்ளை வீட்டுல இருந்து நகை கேட்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். லவ் மேரேஜ் இருந்தா அது வேற விஷயம். அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்றப்போ கண்டிப்பா டவுரி வந்து கேட்பாங்க. சோ அப்படி டவுரி கேட்கறவங்கள்ட்ட நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? நான் இது சொல்றதுக்கு இல்லை. நான் என்ன நினைக்கிறேன்னா என் வீட்டு சைடு பார்க்குற வரைக்கும் என் வீட்டு சைடு பார்த்தோம் அப்படின்னா கௌரவமாக போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நான் வந்து அப்படி இல்லை. நான் சொல்லுவேன் எங்களால் முடிஞ்சது இவ்வளோதான், இதுக்கப்புறமும் வேணும்னா அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பார்த்து பண்ணுறோம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். இப்போ பசங்களை நார்மல் பசங்க வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டம்தான். இப்போ மணி இப்போ ஒரு டைம்ல ஒரு காசு வாங்குறதுக்கும் கம்மி தான் இருக்கு. இப்போ ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ மேரேஜ் பண்ற பசங்களெல்லாம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டா இருக்கு. சரி, ஓகே. இல்ல இப்போ சில ஃபேமிலிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணும்போது வந்து வரதட்சணை கேட்கறாங்க. சில ஃபேமிலிஸ்ல இப்போ நம்ம அப்படியே வந்து தேடி கண்டுபிடிச்சு வரதட்சணை கேட்காத மாப்பிள்ளையே இருந்தாலுமே வரதட்சணை கேட்கறவங்க அது இருப்பாங்க பாத்தீங்களா, கிட்ட நிறைய பேர் இறந்து போறாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? எங்க ஜுவல்ஸு நகை பணம் இதெல்லாம் வந்து ஒரு விஷயமே இல்லைங்க. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்களே இந்த போய் மாறிடுறாங்க. இப்போ சடனாக ஜுவல்ஸ் வேணும் அப்படின்னு. வாழ்க்கையை ஃபஸ்ட்டு வாழணுங்க, அதுக்கு அடுத்ததாக ஜுவல்ஸு இது பணம் அதுன்னு நம்ம பெருசாக பார்க்கணும். என் பொண்ணுங்கிற அழகுக்கு வந்து ஜுவல்ஸ்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் நாங்கள் அதை விட்டு கொடுக்க மாட்டோம், நாங்கள் போட்டுருவோம். கண்டிப்பாக கேர்ள்ஸ் சேரணும். இது வந்து நான் அவங்களுக்குலாம் நான் சொல்ல விரும்பல. ஸோ பொண்ணுங்க வந்து எப்போ இல்லை நீ டவுரி கேட்குறேன் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறோமோ அப்போ இந்த டவுரி சிஸ்டமே இருக்காதுன்னு நம்புறேன். இது வந்து ஒரு என்ன சொல்றதுங்க, இது வந்து ஒரு தப்பான விஷயம்தான் இல்லையா. இது ரொம்ப வருஷமா நம்ம சொசைட்டில இருக்கு. அண்ட் இது எவ்வளோ நம்ம சிச்சுவேஷன்ஸ் என்கவுண்டர் பண்ணி அந்த மாதிரி ஃபேமிலிஸ் கஷ்டப்படுற ஃபேமிலிஸ் நிறைய பார்க்குறோம் ஆன் டெய்லி பேசிஸ். பட் எதுவுமே ஒரு சொல்யூஷனே வர மாதிரி தெரியல. அந்த டைம்க்கு ஆமாம் எல்லாரும் கஷ்டப்படுறோம். பட் அந்த சோஷியல் ஈவல் இன்னும் ப்ரிவலண்ட்டாக தான் இருக்குது. அது வந்து நம்ம ஆஸ் அ சொசைட்டி வந்து அதை மாற்றணும். அண்ட் ஐ திங்க் அது போக போக மாறிடும்னு. அது வந்து இப்போது வேண்டான்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன், என்னோட கருத்து. ஏன்னா அதால் இப்போ நிறைய பிரச்சனைகள் வருது. ஸோ அதை வந்து வேறு மாதிரி நீங்கள் கொடுக்குறது இருந்தால் வேறு மாதிரி கொடுக்கலாம். பட் கௌரின்றது வேண்டாம். கேர்ள்ஸ் வந்து முன்னாடி மாதிரி இல்லை. எங்கள் அம்மா அப்பா கிட்ட நீங்கள் பைசா கேட்குறீங்கன்னா உங்கள் பிள்ளைய வளர்த்ததுக்கு நானும் பைசா கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திருப்பி கேட்குறாங்க. இப்போலாம் ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி கொஷினிங் வந்து கேர்ள்ஸோட சைடில் இருக்கிற ஃபேமிலி கிட்டேயும் இப்போல்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இட் இஸ் மோர் லைக் ஈக்குவலைசிங் ஃபேக்டர் மாதிரி ஆகிட்டு வருது இப்போ. டவுரி கொடுக்கறது கரெக்டு தப்புன்னு இல்லை, அது அவங்களோட ஒப்பீனியன். அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் கொடுக்கறது, அதை வந்து ஃபோர்ஸ் பண்ணி வாங்குறது தப்பு. என்ன கேட்டால் நடுக்கட்டான் தான், தப்பும் கிடையாது ரைட்டும் கிடையாது. எங்கள் வீட்டிலலாம் ₹1 தர மாட்டாங்க. நானே தங்கம் வேணும்னா எடுத்துகிட்டு போங்க. இன்னும் அதெல்லாம் சொல்லணும், அவங்க இன்னும் இந்த ஜென்ரேஷனுக்கான மைண்ட் செட்டுக்கு அவங்க வரல. இன்னும் அவங்க வந்து அவங்க காலத்திலே இருக்கிறாங்க. இன்னும் அவங்க வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் இதுக்கு அவங்க இன்னும் வரலன்னு சொல்லுவேன். இந்த என்கேஜ்மெண்ட் ரிங்கை தவிர மற்ற எதையுமே எதிர்பார்க்காம வெறும் அந்த கட்டில் அந்த பீரோ அந்த மாதிரி கொடுத்துட்டாலே ஓகே. இல்லை இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து டோட்டலாக வேற. அதனால வந்து இந்த அப்பா அம்மாவோட ப்ரெஷர்லாம் இல்லாமல் நம்மளே வந்து செல்ஃபாக யோசிச்சு இந்த தற்கொலை அந்த சூசைட்ல அதெல்லாம் பண்ணாமல்
அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கலாம். வாட் நெக்ஸ்ட் அந்த மாதிரி போயிட்டே இருக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு லேடியாக இருக்கீங்களா, நாலு பேர் ஒரு ஃபங்க்ஷன்லாம் போனோம், நமக்குன்னு ஒரு சில ஆசைகள்லாம் இருக்கும். யூ ரைட். இப்போ எல்லாருமே நீங்களே பாருங்க, வெளில போறீங்க, எல்லாருமே ஜுவல்ஸ் போட்டிருக்காங்க. அதில் எத்தனை பேர் கோல்டு போட்டிருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க? நம்ம யாருமே எல்லாமே இமிடியேட்ல கோல்டு மாதிரியே வந்துருச்சு. ஸோ கோல்டுன்றது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்ல நிறைய காசு வச்சிருக்கவங்கன்னா அதை ப்ரிஃபர் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களுக்கு நல்ல எஜுகேஷன் கொடுத்தாலே சூப்பர். இப்போ வந்து குறைக்கணுன்றீங்களா இல்லை குறைக்க வேணான்றீங்களா? கொஞ்ச நாளைக்கு இன்வெஸ்ட் பண்றவங்களாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும். யாருமே வாங்காமன்னா அவங்களுக்கு யாரும் வாங்காதுன்னு சொல்ல வேண்டாம், பெருசா இன்வெஸ்ட் பண்றவங்கலாம் இருக்காங்க. அவங்க கொஞ்சம் ஸ்டாப் பண்ணாங்கன்னா எளிய மக்களுக்கும் கொஞ்சம் கையில போய் சேரும். என்னோட இது. இப்போ புது வருஷம்லாம் வேற வருது, தங்கம் வந்து குறைக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் ஒரு பைசா குறைச்சா 4 பைசா ஏற்றுறாங்க. அதெல்லாம் நினைக்கவே முடியாது. ஏற்றுறவங்க ஏற்றிக்கிட்டே தான் இருக்காங்க. அட்லீஸ்ட் இந்த ஜிஎஸ்டி அதாவது குறைப்பாங்கன்னா அதுவும் கூடிக்கிட்டே போகுது. குறையும்னு சொல்றாங்க, ஆனா வந்து அது எப்படிங்கிறது சாத்தியம் இல்லை. ஏன்னா வந்து இருக்க பொருளாதாரம் வந்து தங்கத்துக்கு வந்து மதிப்பு கொடுத்துட்டே இருக்காங்க. அதனால குறைங்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. குறைஞ்சிச்சுன்னா சந்தோஷம். அதிகமாக தான் அவங்கங்க ஒரு வாட்டி ஆசையை அவங்கள விற்கிறவங்களுக்கு ஆசை வந்தவொடனே எப்படி அவங்க கம்மி பண்ணுவாங்க? அது நம்மளை வச்சு தானே கவர்மெண்ட் நடத்துறாங்க. அப்போ இதுமாரி கம்மியெல்லாம் ஆகாது. எதனால ஏறுது அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்கா? ஏன் நம்ம ஐடியானா இது யானை விலைக்கு விற்கிறாங்க, வாங்க முடியாத அளவுக்கு இப்போ அது ஒரு பொன் பொருளா ஆனது காரணம் எனக்கு தெரியல. கேள்விப்பட்ட வரைக்கும் வந்து மற்ற நாட்டுல எல்லாம் வந்து அதை வந்து ஸ்டாக்காக வச்சுக்கிறாங்க. அதாவது தங்கத்தோட மதிப்பு அதிகமாக வரும்போது அதை ரிலீஸ் பண்ணால் அவங்களுக்கு எதுவும் எப்படி சொல்கிறது, டாலரோட விலையெல்லாம் அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக இது பண்ணுறாங்க. நம்ம இந்திய ரூபாய் மதிப்பு வந்து அதிகமாகும்னு நினைக்கிறேன். அதனால தான் அதிகப்படுத்துகிறாங்களாங்கிறது எனக்கு தெரியல. கேள்விப்பட்ட நியூஸ் தான் இதெல்லாமே. அதோட அவைலபிலிட்டி வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. இப்போ முன்னாடி அதிகமா இருந்திருக்கு, இப்போ கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு நினைக்குமா? அதான் இருக்கு. கோல்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. தமிழ்நாடு அரசுக்கு வந்து ஒரு டிமாண்ட் வைக்கணும் அப்படின்னு நீங்க என்ன வைப்பீங்க? கண்டிப்பா ஒரு டிமாண்டும் கிடையாது. எங்க டாக்ஸ் எல்லாம் நீங்க தான் எடுத்துக்கிறீங்க. ரிட்டனா கோல்டா கொடுங்க, நான் கேட்க முடியும். ஸோ கோல்டு ரேட்டு மட்டும் நம்ம வந்து கம்மி பண்ணுங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லா விஷயமும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் அதிகமாக இருக்குது. ஸோ எல்லாத்துலேயும் கொஞ்சம் கம்மி பண்ணாங்கன்னா பெட்டராக இருக்கும். இப்போ இருக்கிற நிலைமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வாடகை எடுத்துக்கோங்களேன், ஒரு 15,000 ரூபாய் ஆகுது ஒரு சிங்கிள் பெட்ரூம்க்கு. ஒரு சில பர்சன் வந்து அதை வந்து கட்ட முடியும், ஆனால் எல்லாராலையும் வந்து அது கட்ட முடியாது. ஆனால் அந்த வாடகை விஷயத்துலேருந்து எல்லாமே கொஞ்சம் கம்மி பண்ணாங்கன்னா பெட்டராக இருக்கும். ஃபஸ்ட்டு அது கம்மி பண்ணணுங்க. ஏன்னா அது கம்மி பண்ணாங்கன்னா அடுத்த விஷயத்துக்கான சேவிங்ஸ் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ சம்பாதிக்கிறது என்னென்னா அப்படியே வாடகை கொடுக்குறது. இப்போ நான் 20,000 ரூபா சம்பாதிக்கணும், வாடகை கொடுக்க தான் முடியும். பெட்ரோலுக்கு நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? பசங்களுக்கு நான் என்னென்னு பண்ண முடியும்? ஸோ இதுதான் விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த வீடுன்ற ஒரு விஷயத்தில் அவங்க கம்மி பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக் நம்ம எல்லாமே வாங்கலாம். கவர்மெண்ட் டிமாண்ட் வச்சா நடத்திடுவாங்களா? இப்போ கன்செஷன்ஸ்லாம் வந்து நிறைய அவங்களோட சப்சிடி மாதிரி வந்து கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி அட்லீஸ்ட் பாமர மக்களுக்கு வந்து ஏதாவது பார்த்து பண்ணா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மிடில் கிளாஸ் அண்ட் அப்பர் கிளாஸ் ஃபேமிலி அவங்க கன்சிடர் பண்ண வேண்டாம். ஏன்னா இவங்கள வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது அந்த இயர்லி அந்த ஒரு கோல்ட் காயின் அப்படி ஏதாவது கொடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க. தமிழ்நாட்டு மக்கள் கண்டிப்பா சந்தோஷமாயிடுவாங்க. கண்டிப்பா தமிழ்நாடு வந்து இது ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். ஏன்னா வந்து நார்மல் ரேட் இருக்கும்போதே இந்த மாதிரி நிறைய தற்கொலை எல்லாம் இருக்கு. இன்னும் இந்த மாதிரி அதிகரிச்சுனே போயிடுச்சுன்னா திருட்டு அதிகமாயிடும். அதுக்கு ஒரு ஸ்டாப் பண்றதுக்கு கவர்மெண்ட் ஏதாச்சும் ஒரு முடிவு பண்ணா நல்லா இருக்கும். அரசாங்கத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த தேவையில்லாத விலைவாசிலாம் ஏற்றுறதுக்கு பதிலாக இந்த ஏழை மக்களை கொஞ்சம் யோசித்து பார்த்து கொஞ்சம் எல்லாம் கம்மி பண்ணாங்கன்னாவே அதுவே பெட்டர்ன்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட்டுக்கு கோல்டு இது கம்மி பண்ணணும்னு தான் சொல்றேன். அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா இப்போ வரி எல்லாத்துக்குமே தான் ஏற்றுறாங்க. வரின்றது வந்து கவர்மெண்ட்டை மட்டும் கொடுக்கறது கிடையாது, நம்ம எல்லாம் கொடுக்கறது தான் வரி. ஸோ அப்போ அந்த வரியெல்லாம் வருது அப்படின்றப்போ நம்ம ஒரு இடத்துல ஒரு ரேட் ஏறுது அப்படின்னா அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளுடைய எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. ஸோ அதனால நம்ம கிட்ட இருந்து வாங்கி கொடுக்கறது தான் வந்து வரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதுக்கு வரி அதுக்கு வரின்னு போடும்போது இதனுடைய ரேட்ஸ் வந்து கம்மி பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. கவர்மெண்ட் மனசு வச்சா அது நடக்கும். பட் கவர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து எனக்கு நான் நல்லா இருக்கணும், நான் வாழணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் இருந்தால் கண்டிப்பாக நடுத்தர மக்களால் எந்த ஒரு பொருளும் வாங்க முடியாது, சேர்க்க முடியாது, அவங்களோட ஆசையை எதுவுமே நிறைவேற்ற முடியாது. அவங்க இன்னும் கொஞ்சம் நடுத்தர மக்களுக்கு வந்து தமிழ்நாடு அரசு வந்து இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு என்ன பண்ணலான்றத பெனிஃபிட் பண்ணால் நல்லாயிருக்கும். கண்டிப்பா ஒரு 70,000 வந்தா நல்லா இருக்கும். கம்மி பண்ணலாம். ஏன்னா எல்லாருமே கஷ்டப்படுறவங்க தானே, யாரும் இருக்கிறவங்க கிடையாது.
கம்மி பண்ணால் எல்லாருமே தங்கம் போடலாம். இப்போ தங்கம் போட்டு போகிறதுக்கு பயமாக தானே இருக்குது. அதிகமாக இருக்கிறதுனால நிறைய கொலை எல்லாமே தான் நடக்குது. அப்போ வந்து நீங்கள் கம்மி பண்ணால் இந்த கொலை இருக்கிறது அதெல்லாம் இருக்காமல் இது பார்த்துக்கலாம். வேண்டுகோள்னா தங்க விலையை கொஞ்சம் குறைங்க, கண்டிப்பாக தங்க விலையை குறைங்க. எங்களை மாதிரி ஏழை பழையெல்லாம் தங்கம் வாங்கணும். கவரிங்க போட்டு கட்டி கொடுத்தா வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவாங்க பிள்ளைகளை. வாங்குற அளவுக்கு அது குறைச்சி கொடுங்க தங்கத்தை.